கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவனை ஆராதியுங்கள் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் இணைந்திருக்கிறவன் யாவரையும் வாழ்த்தி நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையிலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தராகிய தேவன் எங்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணி இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து போஷித்து பராமரித்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தி வந்த எங்கள் பரம எஜமானனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, வேதம் சொல்லுகிறபடி தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து வந்ததைப் போல நாங்கள் இவ்விடம் வருகிற வரைக்கும் எங்களை நீர் சுமந்து கொண்டு வந்தீரப்பா. இந்த 2021 ஆண்டிலே ஆண்டவரே, எவ்வளவு காரியங்கள் அப்பா, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு உபத்திரவங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து ஆண்டவரே, நீங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்தி இந்த 2022 ஆண்டுக்குள்ளாக நீர் எங்களை பிரவேசிக்க வைத்த உம்முடைய மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த 2022 ஆண்டை ஆண்டவராய கர்த்தர் தாமே நீங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு செல்லும்படிக்கு உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது தகப்பனே. நீர் எங்கள் நடுவிலே வந்து எங்கள் குடும்பங்களை அப்பா நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. வேதம் சொல்லுகிறபடி தேவனே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற வேத வசனத்தின்படி இந்த 2022 ஆண்டிலே ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் அருளும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்கு புதிய காரியங்களை செய்து நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, உம்மிடத்தில் அப்படிப்பட்ட சகல அதிகாரம் உடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே. இந்த நாளிலும் அப்பா, இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளை நீர் அறிந்திருக்கிற பரம பிதாவானவர் தாமே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. இந்த ஆரம்ப ஜெபத்தில் இருந்து பாடல் ஆராதனை வேளையிலும் வேத வாசிப்பு பகுதியிலும் செய்தியின் வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து நீங்கள் வழி நடத்தும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கான வழிதனை எங்களுக்கு நீர் காட்டி இந்த நாளிலும் தாசன் மூலமாக நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக தகப்பனே. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதே. ஏசப்பா, நீர் எங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறீரோ ஆண்டவரே, அந்த காரியத்தை நாங்கள் செய்யும்படிக்கு எங்களுக்கு உம்முடைய பலத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய இருதயத்தின் விருப்பமாய் இருக்கிறதே அப்பா. ஆண்டவரே, அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் மாறி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்களிலே ஆண்டவருடைய பலத்தை நீர் தாரும் ஆண்டவரே. கண்ணீர்கள் துடைக்கப்படணும் அப்பா. செய்து கொடுக்கும் பொழுதே இந்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயங்களிலும் அது எழுதத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீங்க கிரியை செய்து ஆறுதலற்ற பிள்ளைகளை உம்முடைய வசனத்தினால் ஆறுதல் படுத்தும் அப்பா. எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு நீங்க அருள் செய்தருளும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. பேசுகிற தாசனை எடுத்து வல்லமையுள்ள கருவியாய் நீர் பயன்படுத்துவீராக தகப்பனே. இந்த வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுதே ஒவ்வொருடைய இருதயமும் கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தினாலே அனல் கொண்டு எழச் செய்தருளுவீராக தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி நாங்கள் வாழுவோம் என்கிறதான அந்த தீர்மானமுள்ள இருதயத்தோடு கூட இந்த 2022 ஆண்டிலே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்தருளும்படிக்கு உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எங்களையும் எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அப்படியாக நீங்கள் நடத்தும்படிக்கு உங்கள் கரத்திலே கொடுத்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மிகுதியான பகுதிகள் அனைத்தையும் தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கு மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே உங்களை அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரீஸ் ஊழியத்தின் சார்பாக இந்த 2022 ஆண்டின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 21ஆம் ஆண்டிலே எத்தனையோ வேதனைகள், சோதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் நம்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டி காக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே உயிருள்ள நாட்கள் எல்லாம் இந்த நாசியை படைத்த ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டுமாம். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னிக்கிற ஆண்டவர், நோய்களை நீக்குகிற ஆண்டவர். ஒமிக்ரான் என்னும் கண்ணுக்கு தெரியாத கிருமியோடு போராடி கொண்டிருக்கிறோம். நோய்களை நீக்கி சுகம் தருகிற ஆண்டவர். ஜெபசிந்தியோடு உற்சாகமாய் பாடுவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சேர்ந்து உற்சாகமாய். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே.
கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிற ஆண்டவர், வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிற ஆண்டவர். சங்கீதம் 13ஆம் அதிகாரத்திலே அழகான வசனம், தேவன் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். நன்மை செய்கிற ஆண்டவரை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசி சரணத்தை உற்சாகமாய் பாடுவோமே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மற்றொரு தெரிந்த பாடலை பாடுவோம். புது ஆண்டை காணச் செய்த தேவனை, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். இன்னும் பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன் இந்த 2022ஆம் ஆண்டிலும் நம்மை அன்பின் கரங்களினாலே தொட்டு தூக்கி வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு உற்சாகமாய் சேர்ந்து அனைவரும் பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். சேர்ந்து நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்த ஆண்டவர், குறைவுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற ஆண்டவர். நம் குறைகள் அவர் கண்ணுக்கு தெரியாது, நிறைவான ஆசீர்வாதங்களால் நிறைக்கிற ஆண்டவர். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையால் நிறைவாக்கி நடத்தினீரே. எங்கள் குறைவுகளை
கிறிஸ்துவுக்குள் மகிமையால் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். எல்லாரும் சேர்ந்து நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். உற்சாகமாய் நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா.
கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததால் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நன்றி 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 நன்றி. கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். இந்த வருடத்திலே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டோடைய செய்திக்காக நம்முடைய இதய கதவுகளை திறந்து ஆண்டோடைய பாதத்திலே வெறுமையாய் நம்மை அர்ப்பணித்து ஜெபசிந்தையோடு இந்த பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். புதிய ஆண்டு வருவதும் பழைய ஆண்டு மறைவதும் என் வாழ்வில் மிகவும் பழகி போனதே. புதிய ஆண்டு வருவதும் பழைய ஆண்டு மறைவதும் என் வாழ்வில் மிகவும் பழகி போனதே. இந்நாள் வரைக்கும் ஜீவன் தந்திட்ட இயேசுவை துதிக்கிறேன். இந்நாள் வரைக்கும் ஜீவன் தந்திட்ட இயேசுவை துதிக்கிறேன். கடந்த காலத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். சில வேதனைகளும் சில இன்பங்களும் நினைத்து பார்க்கையில்
அந்த வேதனைகளும் சாதனைகளின் படிகளாய் அமைந்ததே. நான் இயேசுவை விட்டு பிரிந்த நேரத்தில் அவரே அன்பாய் என்னை மீட்டு கொண்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பாடுவேன். புதிய ஆண்டு வருவதும் பழைய ஆண்டு மறைவதும் என் வாழ்வில் மிகவும் பழகி போனதே. புதிய ஆண்டு வருவதும் பழைய ஆண்டு மறைவதும் என் வாழ்வில் மிகவும் பழகி போனதே. இந்நாள் வரைக்கும் ஜீவன் தந்திட்ட இயேசுவை துதிக்கிறேன். இந்நாள் வரைக்கும் ஜீவன் தந்திட்ட இயேசுவை துதிக்கிறேன். ஜீவன் தந்த இயேசுவை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். புதிய வருடத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். சில பாரங்களும் சில ஏக்கங்களும் இந்த இரண்டும் வாழ்வினில் கடந்து வருகையில் இயேசு என்னுடன் இருப்பதை உணருவேன். நான் அவரை என் வாழ்வின் மையமாய் என்றும் ஏற்று என் வாழ்வை தொடருவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் அவரை போற்றுவேன். புதிய ஆண்டு வருவதும் பழைய ஆண்டு மறைவதும் என் வாழ்வில் மிகவும் பழகி போனதே. புதிய ஆண்டு வருவதும் பழைய ஆண்டு மறைவதும் என் வாழ்வில் மிகவும் பழகி போனதே. இந்நாள் வரைக்கும் ஜீவன் தந்திட்ட இயேசுவை துதிக்கிறேன். இந்நாள் வரைக்கும் ஜீவன் தந்திட்ட இயேசுவை துதிக்கிறேன். இயேசுவை துதிக்கிறேன். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. பழைய ஆண்டிலே நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கண்ணீரின் பாதையில் அநேக குடும்பங்கள் நாம் கடந்து வந்தோம். அந்த வேளையில் ஒருவேளை நாம் வேதனையின் வழியாக கடந்து வந்திருந்தாலும்
ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைக்க அவர் உதவி செய்திருக்கின்றாரே. நம்மை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நினைத்து இந்த புதிய ஆண்டில் நம்மை பலப்படுத்தி ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை புதிய ஆண்டுக்குள்ளாக அழைத்து கொண்டு செல்கின்றார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த புதிய ஆண்டில் நம்முடைய கரத்தை பிடித்து ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே வழிநடத்தி செல்லுவார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மறவாமல் நினைக்கக்கூடிய நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? மறவாமல் எங்களை நினைத்தீரே அப்பா, ஆண்டவரே மனதார நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி கடந்து வந்த பாதையில் ஆண்டவர் நம்மை தகப்பன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர், ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றி வழிநடத்தி வந்த நம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அவர் தானே தேற்றி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். நிச்சயம் பெரிதான காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய கர்த்தருக்கு நன்றி சொல்லி புதிய ஆண்டுக்குள்ளாக காலடி எடுத்து வைப்போம். பாடலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் எங்களை நினைத்து இதுவரைக்கும் நடத்தின எங்கள் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த எங்கள் தேவனே, எங்களை காண்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தரே உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் கொடுத்து தாங்கி வந்தாரே ஆண்டவராகிய கர்த்தர்
கர்த்தருடைய தழும்புகளால் நாம் இன்றைக்கு சுகமாகி நிற்கின்றோம். அநேகர் வியாதிப்பட்டோம். கடந்த ஆண்டில் வியாதியின் படுக்கையில் இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய தழும்புகளால் அவர் சுகமாக்கி நம்மை இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை நினைத்தீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. இந்த இரண்டாவது சரணத்தை நாம் பாடக்கூடிய இந்த வேளையில், ஒருவேளை இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள், ஒருவேளை நீங்கள் சரீரத்தில் வியாதியோடு கூட, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் எனக்கு ஒரு அதிசயத்தை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கின்றீர்களா? இந்த நாளில் தேவனுடைய வல்லமை இறங்குகின்றதை நான் காண்கின்றேன். இந்த பாடலை பாடி ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களை மூடும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபரிதமான வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதை நான் காண்கின்றேன். ஹல்லேலூயா! தேவனுடைய ஒரு மகிமையின் பிரசன்னம் இறங்குகின்றது. இந்த பாடல் பலவீன நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பலனை கொடுக்கின்ற எங்கள் தேவனே என்று நான் இப்பொழுது பாடும் பொழுது நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களால் முடிந்தால் நீங்கள் அந்த பாடலை பாடுங்கள். ஒருவேளை முடியாவிட்டால் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி மாத்திரம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தினால் அந்த காரியத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டாம். அந்த கண்ணீர் தேவனுடைய பாதத்தில் சிந்தப்படட்டும். உங்களை தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்துகின்றார். அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதை நான் காண்கின்றேன். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவருடைய அபரிதமான வல்லமை இறங்குகின்றதை காண்கின்றேன். தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது மகிமையான காரியத்தை உங்கள் மத்தியில் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா! அபரிதமான ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதை நான் காண்கின்றேன். உங்களை பலப்படுத்துகிற தேவன், ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கரத்தை என் மீது வையும் என்று மாத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கரத்தை என் மீது வைங்கப்பா, எனக்கு சுகத்தை கொடுங்க, என் பிள்ளைக்கு சுகத்தை கொடும், என் புருஷனுக்கு சுகத்தை கொடும், ஆண்டவரே என் மனைவிக்கு சுகத்தை கொடும், ஆண்டவரே என்னுடைய உடன்
கடன் திறந்தவருக்கு சுகத்தை கொடும். யாருக்காக என்று நீங்கள் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகின்றீர்களோ மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்தருளுவார். இந்த நாளில் அவர் அப்படியே நடத்துகின்றார். உங்களை தேவனாகிய கர்த்தர் சுகப்படுத்தி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக அழைத்து செல்ல விரும்புகின்றார். உங்களுக்கு அவர் சுகத்தை கட்டளையிடுவார். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். பலவீன நேரங்களில் பலன் தந்து தாங்கின தேவனே என்று இந்த சரணத்தை நீங்கள் பாடும் பொழுதே ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகின்றோம் என்கின்ற அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய காயம்பட்ட கரம் உங்கள் மீது வைக்கப்படும். உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சொல்லுங்க, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சொல்லுங்க, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. மறுபடியும், சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையில் அவருடைய மகிமையின் பிரசனம் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களை ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது நிரப்புகின்றது. நீங்கள் சுகமாகின்றீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். அவருடைய வல்லமை இறங்குகின்றது. என்ன பலவீனமாக இருந்தால் ஆண்டவருடைய பலத்தோடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்கள் நுழைகின்றீர்கள். எல்லா பலவீனம் உங்களை விட்டு நீங்குகின்றது. உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகின்றாய் என்கின்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். புதிய தேவனுடைய பலத்தோடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்லும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் எழுந்து தேவனுடைய பலத்தோடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசியுங்கள். உங்களை அழைத்து கொண்டு செல்கின்ற தேவன் உங்கள் முன்னே கடந்து செல்கின்றார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னே கடந்து செல்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பதாக மகிமையான காரியத்தை தேவன் செய்தருளுவார். இந்த ஆண்டில் எந்த ஒரு காரியத்தையும் குறித்து கலங்க வேண்டாம். பழைய ஆண்டில் அநேக கலக்கங்களும் வேதனைகளும் பயங்களும் இருந்ததல்லவா? ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பயத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்மை
பயமில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு செல்லுகின்றார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற தேவன் நம்மை கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு செல்லுகின்றார். பயப்படாதிருங்கள் சொல்லுகின்ற தேவன் மகிமையான காரியத்தை செய்தருளுவார். நமக்கு அவர் போதுமே. ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும்பா, என் வாழ்க்கையில நீங்க போதும். ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம். ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம் என்று சொல்லிக் கொண்டு முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்தருளுவார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, மரணமானாலும் ஜீவனானாலும் நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி தெரிந்த ஒரு பாடல், அந்த பாடலை பாடி இந்த ஆராதனை வேளை நாம் நிறைவு செய்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகின்றோம். நீரே எல்லாம் ஏசப்பா, எனக்கு நீர் தான் எல்லாமே, எனக்கு நீங்க தான், நீர் போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும். ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தருளுவார். இந்த பாடலினோடு கூட நீங்களும் சேர்ந்து பாடலாம். நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே இயேசுவே. இயேசுவா, தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே நீர் எனக்கு போதும். இந்த புதிய ஆண்டில் தேவனாகிய கர்த்தரை நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன். நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை வழிநடத்தி கொண்டு செல்வீர். என் குடும்பத்தை நீர் வழிநடத்தி கொண்டு செல்ல போகிற கிருபைக்கு உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவராகிய கர்த்தர் நீர் எனக்கு போதும், நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு முன்னேறி செல்வோம். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்தருளுவார். இந்த புதிய ஆண்டு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை போஷிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மோடு கூட இருந்து அவர் செய்யக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தருளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொடர்ந்து நீங்கள் வழிநடத்தி செல்வீராகப்பா. உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த பூமியில் நீர் வாழ்ந்த பொழுது எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நீர் நடந்தீரோ, பிதாவினுடைய கட்டளையின்படி நடந்தீரோ, அதே போல நாங்கள் நடக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உங்களைப் போலவே, ஆண்டவரே நீர் எனக்கு போதும், ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் நீர் அருள் செய்தரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன்.
இந்த புதிய ஆண்டிலும் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாம் இந்த மாதத்திற்கான இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை தியானிக்கும்படிக்கு நம் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கின்றோம். இந்த நாடிலும் ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக உம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த 2022 ஆண்டு நாம் இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற இந்த வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் சொன்ன அதே வார்த்தையை ஆண்டவர் வேதாகமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் இந்த வார்த்தை நமக்காகவும் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்மை பார்த்தவர் சொல்லுகின்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து என்று ஆண்டவராகிய கர்த்தர் அதோடு நிறுத்தவில்லை. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த வருடத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னது, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றால் நீ பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னுடைய குடும்பத்தினருக்கு அல்லது உன்னுடைய நண்பர்களுக்கு அல்லது உன்னுடைய உடன் ஊழியர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, நம்மை மாத்திரம் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, நம் நிமித்தம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். ஆண்டவர் நம்மை மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் நம் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறார். அதே போல இன்றைக்கு உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கப்படலாம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படலாம். கணவன் நிமித்தம் மனைவி, மனைவி நிமித்தம் புருஷன் ஆசீர்வதிக்கப்படலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் இதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கின்றது. அதை இந்த செய்தியின் வேளையில் நாம் இதை பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நான் ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது? ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 11:26. தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய தகப்பனை குறித்து வேதம் சொல்லுகின்றது. தேராகு என்கின்றது ஆபிரகாமுடைய தகப்பன். தேராகு என்கின்ற மனுஷன் 3 மகன்மார்களை பெற்றெடுக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஒன்று ஆபிராம், இன்னொன்று நாகோர், இன்னொரு ஆரான் என்பவர்களை அவன் பெற்றெடுக்கின்றான். இதில் ஒரு காரியம், ஆண்டவராகிய கர்த்தர் தேராகினுடைய பிள்ளைகளில் 3 பேரில் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த 3 பேரில் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஏன் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? இது மிகவும் நமக்கு அவசியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் தெரியுமா? இந்த இடத்தில் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கின்றது. ஆபிரகாம், அவனுடைய சகோதரர்களை குறித்து நாகோர், ஆரான், அந்த 3 பேரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இதில் வேதம் சொல்லுகின்றது அந்த 3 பேருமே இப்பொழுது விவாகம் செய்கின்றார்கள். தேராகினுடைய பிள்ளைகளாகிய ஆபிராம், நாகோர், ஆரான் மூவருமே இப்பொழுது விவாகம் செய்கின்றார்கள். இப்பொழுது எல்லாருமே அவர்கள் தம்பதியினராக இருக்கின்றார்கள். இதில் நாம் பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் சாராளை விவாகம் பண்ணுகின்றான். அதே போல நாகோரும் ஆரோனும் அவர்களுக்குள்ளாக மனைவிமார்களை அவர்கள் தெரிந்தெடுத்து அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதில் நாம் பார்த்தோம் என்றால் மற்ற ஆபிரகாமை தவிர நாகோர், ஆரான் இந்த 2 பேருக்குமே, அவர்கள் 2 தம்பதியினருக்குமே பிள்ளைகள் இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்கள், அவர்களுக்கு பிள்ளை இருந்தது. ஆனால் ஆபிரகாம் சாராள் தம்பதியினருக்கு பிள்ளை இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை எனக்கு ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு குழந்தையை கொடுக்கவில்லை என்று வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். தேராகினுடைய மகன்மார்களில் 3 பேரில் ஆண்டவர் ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டார்? ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, ஆபிரகாம் சாராளை விவாகம் பண்ணின பின்பதாகத்தான் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கவனித்துக் கொள்ளுங்கள். நீ ஆசீர்வாதமா இருப்பா என்கின்ற வார்த்தை ஆபிரகாம் சாராளை விவாகம் செய்த பின்பதாகத்தான் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார். கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாம் சாராள் தம்பதியின் நிமித்தம் ஆண்டவர் யாரையெல்லாம் ஆசீர்வதித்தார் என்பதையே நாம் இந்த நாளில் செய்தியாக நம்ம பார்க்க போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆபிரகாம் சாராளை சற்று கவனித்து பாருங்கள். அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பிள்ளைகளின் உடன் பிறந்தவர்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் இருக்கின்றது. ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே என்கின்ற வருத்தம் அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கும். நிச்சயமாக குழந்தை இல்லாத ஆபிரகாம் சாராளை உலகம் அற்பமாகத்தான் பார்த்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்மிடத்தில் குறை இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது சாராள் மலடியாக இருந்தாள் என்றே வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 11:30. சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தாள். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அழுத்தம் திருத்தமாக அவர்களுக்கு பிள்ளை இல்லை. சாரா ஆபிரகாம் தம்பதியினருக்கு பிள்ளை இல்லை. அது மாத்திரமல்ல, அவள் மலடியாக இருந்ததின் நிமித்தம் பிள்ளை இல்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரீரத்தில் ஒரு குறைபாடோடு கூட காணப்படுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த தம்பதியினர் சில வேளை ஆபிரகாம் இந்த காரியத்தை குறித்து மிகுந்த வேதனைப்பட்டு இருக்கலாம். நமக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக பேசி கொண்டிருந்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களை, இப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் ஆபிரகாமை பார்க்கின்றன. காரணம் என்னவென்றால், யாரை உலகம் அற்பமாக பார்க்கின்றதோ, யாரை உலகம் புறக்கணிக்கின்றதோ, எனக்கு அருமையானவர்களே, யாரை உலகம் தூக்கி தூரவீசி விடுகின்றதோ அவர்களையே தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உங்களை அற்பமாக பார்க்கிறார்களா? நான் சொல்லுகின்றேன், நீங்கள் தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்கின்றார். நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, நீங்க நினைக்கலாம், நான் என்னுடைய வாழ்க்கையே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கின்றதே, நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று தானே நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆண்டவராகிய கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு அருமையானவர்களை, இந்த நாளில் ஆபிரகாம் சாராள் தம்பதியினரை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகின்றேன். நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது, நீ என்கின்ற வார்த்தை ஆபிரகாமை மட்டுமல்ல, ஆபிரகாம் சாராளையும் குறிக்கின்றது. திருமணமான தம்பதியினராகிய ஆபிரகாம் சாராளை அந்த வார்த்தை நீ என்கின்ற வார்த்தை குறிக்கின்றது. ஆபிரகாமும் சாராள், நீங்க 2 பேரும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்கின்ற வார்த்தையை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்கள், ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகின்றார்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் பாருங்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும்
அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகின்றார்? உலகம் உங்களை அற்பமா பார்க்குதா? எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்மோடு உடன் பிறந்தவர்கள் எல்லாம் வசதியாக இருப்பார்கள். ஆனால் நமக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்போம். அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேளை நம்ம அந்த நேரத்தில் தரித்திரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் மக்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆண்டவராகிய கர்த்தர் அவங்களோடு கூட இருந்திருந்தால் அவங்க செழிப்பாகத்தானே இருக்க வேண்டும் என்று சொல்லி உலகம் சொல்லும். எனக்கு அருமையானவர்களே, வசதியாக இருக்கக்கூடியவர்களோடு கூட மாத்திரமல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் வசதியின் நிமித்தம் ஒரு மனுஷனோடு கூட இருப்பதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் யார் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ, உங்களை அற்பமாக பார்க்கின்றார்களா? ஒருவேளை உங்க உடன் பிறந்தவர்கள் நிமித்தம் நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்களும் உங்கள் புருஷரும் அற்பமாக பார்க்கப்படுகின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுவீர்கள். இந்த புதிய ஆண்டில் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்கின்றார். அவர் சொல்கின்றார், நீ இத்தனை ஆண்டுகள் நீ பாடுகளின் வழியாக, கண்ணீரின் வழியாக, புறக்கணிக்கப்பட்டவளாக நீ நடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். எல்லாரும் உன்னை அற்பமாக பார்க்கிறார்கள் என்று அநேக இடத்தில் நீ கூனி குறுகி போய் தலை குனிந்து நின்றாய் அல்லவா? இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசுகின்றார். இந்த ஆண்டில் நான் உன்னை தெரிந்து கொள்கின்றேன். நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தை, உன்னோடு கூட இருக்கக்கூடியவர்களை உன் நிமித்தம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். உங்களை தெரிந்து கொள்ளுகின்றார். எனக்கு அருமையானவர்கள், 2022 ஆண்டு நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் உன் நிமித்தம், தேவனாகிய கர்த்தர் மற்றவர்களை எப்படி ஆசீர்வதிக்க போகின்றார் என்பதை இந்த நாளில் நீங்கள் செய்தியாக நீங்கள் கவனிக்க போகின்றீர்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமும் சாராளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த தம்பதியினருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று மாத்திரமல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதாவது உனக்காக நான் உன்னோடு கூட இருக்கக்கூடியவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மீது கொண்ட அன்புதான். ஆண்டவராகிய கர்த்தர் அற்பமாக எண்ணப்பட்டவங்களை உங்களை மனுஷர் வெறுக்கலாம், ஆனால் ஆண்டவர் வெறுக்கவே மாட்டார். தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினால் அற்பமாக உங்க உடன் பிறந்தவர்களே உங்களை அற்பமாக பார்க்கலாம். அப்படி அற்பமாக பார்க்கப்படுகின்ற உங்களை தேவன் தெரிந்து கொண்டு அதன் பின்பதாக உங்கள் மூலம் உங்கள் உடன் பிறந்தவர்களையே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். யோசேப்பை அன்றைக்கு அற்பமாகத்தான் பார்த்தார்கள், அவன் உடன் பிறந்தவர்கள். ஆனால் நாளொன்று வந்தது, யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன்னை அற்பமாக பார்த்தார்கள் அல்லவா? அன்றைக்கு உன்னை அற்பமாக பார்த்தவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள், உன்னை விற்று போட்டவர்கள் மத்தியில் நான் உன் தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டு அவன் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவன் குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தையே பராமரிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பின் நிமித்தம் அவன் தகப்பனார் மற்றும் உடன் பிறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க வல்லவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் நிமித்தம் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதில் 2 முக்கியமான நபர்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் நபர் யார் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய சகோதரனாகிய ஆரானுடைய மகன் லோத்து தான். வேதம் சொல்கின்றது, ஆரான் மரித்து போகின்றான். மரித்து போன பின்பதாக இந்த லோத்து ஆபிரகாம் சாராள் தம்பதியினர் கூடவே அவனுடைய வாழ்க்கை தொடங்குகின்றது. எனக்கு அருமையானவர்களே, லோத்தினுடைய குடும்பம் இப்பொழுது ஒருவேளை தகப்பன் இல்லாத பிள்ளையாக அவன் இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இருந்து அந்த இடத்துல செய்யக்கூடிய காரியம். எனக்கு அருமையானவர்களே, இதில் இருக்கக்கூடிய காரியத்தை நான் பார்த்த நேரத்தில் ஆரான் தான் லோத்தை பெற்றெடுத்தான். அப்படி இருக்கும் பொழுது லோத் அவன் தாயோடு கூட இருந்த மாதிரி வேதத்தில் சொல்லவில்லை. அந்த இடத்துல ஆபிரகாம் சாராளோடு கூட இருக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தரால் லோத்து இப்பொழுது அழைக்கப்படுகின்றான். ஆபிரகாம் சாராள் தம்பதியினர் இப்பொழுது லோத்தை தங்களோடு கூட ஒரு வளர்ப்பு பிள்ளையாக, குழந்தை இல்லாதபடியினால், எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் குழந்தை இல்லாதவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவராகவே கொண்டு வந்து பிள்ளை போல இருக்கக்கூடிய ஒரு நபரை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பதுண்டு. அதே போல பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் தான்
லோத்தை கொண்டு வந்து ஆபிரகாம் சாராள் தம்பதியினரோடு கூட விடுகின்றார். இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஆபிரகாம் சாராள் தம்பதியின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகின்றான் லோத்து. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னாரே வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னாரே. ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் நிமித்தம் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் பாருங்கள். ஆபிரகாமுடைய சகோதரன் மகனாகிய லோத்து ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகின்றான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் சீமானாய் இருந்தான் என்று கொடுக்கப்படுகின்றது. வேதம் சொல்லுகின்றது, வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். நான் உன்னை ஆசீர்வதித்து என்று சொன்ன ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகின்றார். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கின்ற வார்த்தையின் படி ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுது ஆபிரகாம் நிமித்தம் அவனோடு கூட அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய சகோதரன் மகனாகிய லோத்தை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். ஆதியாகமம் 13:5-6 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:5-6 வசனங்கள். ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியா, அவர்களுடைய ஆஸ்தி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் ஆபிரகாம் மட்டுமல்ல, லோத்தினுடைய ஆஸ்தியும் அதிகரித்திருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்துல பாருங்கள், அவனுடைய சொத்துக்கள் எதனால ஆண்டவராகிய கர்த்தர் லோத்துவுக்கு இந்த செழிப்பை கொடுத்தார் என்றால், அவன் ஆபிரகாமோடு கூட இருக்கின்றான். ஆபிரகாமை எனக்கு மிகவும் பிடிக்கும், ஆகவே ஆபிரகாம் நிமித்தம் நான் ஒருத்தரை ஆசீர்வதிக்கட்டும் என்று நினைத்த தேவன் அவனுடைய சகோதரன் மகனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நபர் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் இன்னொரு நபரை ஆசீர்வதிக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனத்தில் லாபான் தன் மருமகனாகிய யாக்கோபினிடத்தில் என்ன சொல்லுகின்றான்? ஆதியாகமம் 30:27 வாசிக்கலாம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். உன் நிமித்தம், என் மருமகனே, உன் நிமித்தம் கர்த்தர் மாமனாகிய என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் என்று சொல்லுகின்றான். அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டை ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 39:5 வாசிக்கலாம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கும் உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. என கருமையானவர்களே, ஒரு வேலைக்காரனாக, ஒரு அடிமையாக அவன் போகின்றான். என கருமையானவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். தன் பிள்ளை மேல ஆண்டவர் அன்பு கூறுகிறதின் நிமித்தம் அவனுடைய எஜமானை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நீங்கள் வேலைக்காரர்களாக இருக்கலாம், உங்கள் நிமித்தம் உங்களுடைய எஜமான் ஆசீர்வதிக்கப்படுவார். காரணம், ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் மீது உள்ள அன்பின் நிமித்தம் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி செய்வார். என கருமையானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் அதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோசேப்பின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அற்பமாக பார்க்கப்பட்ட யாக்கோபை தெரிந்து கொண்டார், மாமனை ஆசீர்வதித்தார்.
அற்பமாக பார்க்கப்பட்ட யோசேப்பை தேவன் தெரிந்து கொண்டு அவன் இருந்த எஜமான் வீட்டையும் ஆசீர்வதித்தார். மாத்திரமல்ல, எந்த சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்களோ அந்த சகோதரர்களையும் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அவர்கள் மீது இரக்கம் வைத்து அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்ய யோசேப்புக்கு கட்டளையிட்டார். அதனால தான் யோசேப்பு சொன்னான் தன் சகோதரர்களை பார்த்து, நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நான் பராமரித்து காப்பேன் என்று அவன் சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது முக்கியமான பகுதிக்கு நேராக நான் வருகின்றேன். மறுபடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். ஆபிரகாம் நிமித்தம் இப்பொழுது லோத்து ஆசீர்வதிக்கப்படுகின்றான். ஆபிரகாம் நிமித்தம் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இப்ப லோத்தினுடைய ஆஸ்திகள் எல்லாம் பெருகி இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் லோத்தை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே லோத்தினுடைய ஆஸ்தி மிகவும் பெருகி இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்கள், லோத்தினுடைய ஆஸ்தி இப்பொழுது மிகவும் பெருகி இருக்கிற நேரத்தில் ஆபிரகாம் இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். என்னவென்றால், அவன் சொல்லுகின்றான், லோத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். எனக்கு அருமையானவர்களே, தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளையை தகப்பனை போல வழிநடத்தி கொண்டு வருகின்றான். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளையை தகப்பனாக தாயாக இருந்து ஆபிரகாமும் சாராளும் கவனிக்கின்றார். இந்த நேரத்தில் அவன் சொல்கின்றான், நிச்சயமாக ஆபிரகாம் என்னவென்றால் அவன் சொல்லக்கூடியது, லோத்தை பார்த்து, உன்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையிலே வாக்குவாதம் உண்டாகின்றது. இது நமக்கு இடையிலே கசப்பை உண்டாக்கிவிட வேண்டாம். நாம் சகோதரர்களாக இருக்கின்றோம். நாம் சமாதானத்தோடு கூட நம்ம பிரிந்து போகலாம் என்று ஒரு வார்த்தையை அவன் சொன்னாலும் இந்த நேரத்தில் லோத்து கவனித்திருக்க வேண்டும். என்னவென்றால், எனக்கு இந்த ஆஸ்தி எல்லாம் எப்படி வந்தது? எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நமக்கு இருக்கக்கூடிய வசதிகளை தேவனாகிய கர்த்தர் சில வேளைகளில் மற்றவர்களுக்காக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை லோத்து அறிந்திருக்கவில்லை. ஆபிரகாம் நிமித்தமே அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது என்று தெரியாமல் இருந்திருந்தபடியினால் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் என்கின்ற வார்த்தையை சொன்ன உடனே, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகின்றேன் என்கின்ற வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில், ஒருவேளை லோத்து, நான் உங்களை விட்டு திரும்பி போக மாட்டேன், தயவு செய்து என்னை உங்களோடே கூட இருக்கும்படிக்கு சொல்லுங்கள் என்று அழுதானா? எனக்கு அருமையானவர்களே, அப்படியென்றால் அவன் இப்பொழுது புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தபடியினால தான் ஆபிரகாம் சொல்லியிருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தருடைய செயல் என்ன என்பதை பாருங்கள். இந்த நேரத்தில் ஆபிரகாம் என்ன சொல்லுகின்றான்? ஆபிரகாமும் லோத்தும் பேசக்கூடியதை தேவனாகிய கர்த்தர் கேட்டிருப்பார். ஆபிரகாம் சொன்னதையும் தேவன் கேட்டிருப்பார். இந்த நேரத்தில் நீ பிரிந்து போகலாம் என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே லோத்து என்ன செய்திருக்க வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டேன், நான் உங்களோடு கூடத்தான் இருப்பேன், என் தகப்பனாக என் தாயாக இருந்து என்னை நீங்கள் வளர்த்து வந்தீர்கள், நான் உங்களை பிரிய எனக்கு இஷ்டமில்லை, நான் பிரிந்து போக மாட்டேன் என்று ஒருவேளை சொல்லி இருப்பான் என்றால் ஆபிரகாமே என்ன செய்திருப்பான் தெரியுமா? நிச்சயமாக ஆபிரகாமை பொறுத்தமட்டில் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் கேட்டு லோத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்திருப்பான். ஆனால் லோத்து செய்யக்கூடிய வார்த்தை என்ன செய்கின்றான் என்பதை பாருங்கள். நான் மறுபடியும் ஆதியாகமம் 13:9 வாசிக்கலாம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அப்பொழுது லோத்து, எனக்கு அருமையானவர்களே, கண்களை ஏறெடுத்து பார்க்கின்றான். ஆனால் யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அவனை பார்க்கல.
எனக்கு அருமையானவர்களை, தான் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆபிரகாம் சாராள் நிமித்தம் என்பதை அவன் மறந்து போனான். இவர்களோடு இருக்கிறபடியினால தான் நம்முடைய ஆஸ்தி இந்த அளவுக்கு பெருகி இருக்கின்றது. ஆபிரகாம் சீமானா இருந்தான் என்றால் லோத்தினுடைய ஆஸ்தியும் பெருகி இருந்த பொழுது அவனும் சீமானாகவே இருந்திருக்க வேண்டும். அவனும் வசதி படைத்தவனாகவே இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். வாசிக்கலாம் 10வது வசனம், ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் என கருமையானவர்களே ஒரு செழிப்பான காரியத்தை தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். என கருமையானவர்களே, அவன் ஏற்கனவே அவனுடைய ஆஸ்தி பெருகி இருந்தது. இன்னும் ஒரு செழிப்பான தேசத்தை அவன் பார்த்து இப்பொழுது புறப்பட்டு போகின்றான். என கருமையானவர்களே, இந்த சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தோடு கூட நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். கர்த்தர் லோத்தினிடத்தில் ஆபிரகாம் லோத்தினிடத்தில் சொன்ன பொழுது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் என்று சொன்ன நேரத்தில் லோத்து என்ன சொன்னான் என்று நமக்கு தெரியும். அவன் இப்பொழுது புறப்பட ஆயத்தமானான். நமக்கு ஆபிரகாம் மூலம் கிடைத்த ஆஸ்தி போதும் என்று அதை எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவன் செழிப்பான தேசத்தையும் தெரிந்து கொண்டு புறப்பட்டு போகின்றான். இதை இன்னொரு காரியத்தோடு கூட நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றேன். ரூத்தினுடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ரூத் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 8, 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். ரூத் 1வது அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை வாசிக்கலாம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாக்கியம் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவர்களை பார்த்து, எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போகலாம் என்று சொன்ன உடனே நகோமி இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு வயதான விதவையாக இருக்கக்கூடியவள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் என்னை விட்டு புறப்பட்டு போகலாம் என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர்கள் 2 பேரும் அழுகிறார்கள். ஆபிரகாம் லோத்தினிடத்தில் நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் என்று சொன்ன உடனே அவன் அழுதானா? எனக்கு அருமையானவர்களே, அப்படி என்றால் அவன் புறப்பட ஆயத்தமாகி இருந்தான் என்று அர்த்தம். இதில் 2 பேரும் அழுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நடக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். ரூத் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு மிகவும் அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், அதில் ஓர்பாள் இப்பொழுது புறப்பட்டு போய் விடுகின்றாள். ரூத்தோ தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நகோமி என்ன சொல்லுகின்றாள்? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். ரூத் 1:15. அப்பொழுது நகோமி, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாள். நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுகின்றாள் நகோமி? அதோ உன்னுடைய சகோதரி இப்பொழுது புறப்பட்டு போகின்றாள். ஒருபாளை பார், அவள் தாய் வீட்டுக்கு போகும்படிக்கு நான் காட்டினேன், செழிப்பான இடத்தை காட்டினேன். அவள் அழுதாலும் இப்பொழுது புறப்பட்டு போய்விட்டாள். ஆனால் நீயும் இப்பொழுது அதை போல நீ உன்னுடைய தாய் வீட்டுக்கு போ என்று சொல்லி, அவள் என்னோடு கூட இருந்தால் உனக்கு கஷ்டமும் வறுமையும் தான் இருக்கும் என்று சொல்லி செழிப்பான இடத்தை தாய் வீட்டுக்கு நீ போ என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரூத் எடுத்த தீர்மானத்தை பாருங்கள். நான் உம்மை விட்டு திரும்பி போக மாட்டேன். 16வது வசனத்தை வாசியுங்கள். ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நான் உம்மை
பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். என்னோடே பேச வேண்டாம். என கருமையானவர்களே, இந்த சம்பவத்தை ஆபிரகாம் லோத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை போற பாருங்கள். நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்களோடு கூட தான் இருப்பேன் என்கின்ற வார்த்தையை சொல்லவில்லை. என கருமையானவர்களே, மாறாக இந்த இடத்தில் இவர் சொல்லக்கூடிய காரியம், உடனடியாக லோத்து புறப்பட்டு போகின்றான். செழிப்பான தேசத்தை அவன் நோக்கி புறப்பட்டு போகின்றான். மறுபடி வாசியுங்கள். ரூத் 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக மருமக்கள்மார் மாமியோடு கூட நம்ம எதுக்கு இருக்கணும், அவளோடு கூட நம்ம எதுக்கு இருக்கணும், நம்ம புறப்பட்டு போவோம் என்று நினைக்கிறார்கள். காரணம் என்ன? எனக்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கு திறமை இருக்கின்றது, என்னை பொறுத்த மட்டில் நான் படித்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு இருக்கின்றது, என்னால் செழிப்பாக வர முடியும் என்று நான் நினைக்கின்றோம். ஒன்று மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள், இப்பொழுது இவர்களுக்குள்ளாக நடந்த உரையாடலை கவனிக்கின்ற தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாம் நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் என்று சொன்ன நேரத்தில் லோத்து புறப்பட்டு போய்விட்டான். கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை, அவன் புறப்பட்டு போய்விட்டான். ஆனால் லோத்துக்கு அந்த ஆபிரகாமுக்கு அந்த காரியம் எவ்வளவு தூரம் கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அவன் மாத்திரம் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி ஆபிரகாமிடத்தில் சொல்லியிருப்பான் என்றால் ஆபிரகாம் நெகிழ்ந்திருப்பான். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமே ஆண்டவரிடத்தில் சொல்லியிருப்பான், ஆண்டவரே, என் சகோதரன் மகனாகிய லோத்துக்கு நீர் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு அருமையானவர்களே, ரூத்தினுடைய வாழ்க்கையை பாருங்கள். என் மாமியோடு கூட நான் தங்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, ஏன் அவள் தெரிந்து கொண்டாள், ஏன் தன் மாமியோடு கூட இருப்பதை தெரிந்து கொண்டாள் என்றால் ஒரே ஒரு காரணம்தான், என் மாமியின் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று விசுவாசிக்கிறாள். எனக்கு அருமையானவர்களே, என் மாமியை பொறுத்த மட்டில் அவள் புருஷனை இழந்து போனவள், பிள்ளைகளை இறந்து போனவள், மற்றவங்கள் எல்லாம் விதவையை தள்ளி விடுவார்கள். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவள் ஒரு விதவையான ஒரு சகோதரியாக அந்த இடத்துல நகோமி இருக்கின்றார். அந்த விதவையை பார்க்கின்ற ரூத், அவளும் ஒரு இளம் விதவை தான். அவள் சொல்லுகின்றாள், நான் உம்மை விட்டு பிரிந்து போக மாட்டேன், நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். எனக்கு அருமையானவர்களே, அதே போல இப்பொழுது நகோமியும் ரூத்தும் ஒன்றாக தங்குகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் நகோமியை அற்பமாக பார்த்த உலகம் நகோமியை அநேகர் அற்பமாகத்தான் பார்த்திருப்பார்கள். காரணம், சில இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்றால், ஒருவேளை எல்லாம் இருந்தது, இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போய் அவள் சொல்கின்றாள், நான் நிறைவுள்ளவளாக நான் போனேன், ஆனால் இப்பொழுது நான் வெறுமையாக நான் திரும்பி வந்தேன். கவனித்துக் கொள்ளுங்கள், வெறுமையாக திரும்பி வந்த நகோமியோடு கூட ரூத் இருந்தாள். அது நிமித்தம் தேவனாகிய கர்த்தர், நகோமியின் நிமித்தம் ரூத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நபர் நிமித்தம் இன்னொரு நபரை ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆபிரகாம் நிமித்தம் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்பொழுது லோத்து புறப்பட்டு போய்விட்ட பின்பதாக கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், இப்ப ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கு ஆசீர்வாதம் வந்திருக்குமா? ஆபிரகாம் நிமித்தம்தான் அவனோடு கூட இருந்த லோத்தை ஆசீர்வதித்தார். இப்பொழுது லோத்து புறப்பட்டு போகின்றான். புறப்பட்டு போன பின்பதாக தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் நிமித்தம் லோத்தை ஆசீர்வதித்திருப்பாரா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எப்பொழுது ஒரு நபர் நிமித்தம் ஆண்டவர் இன்னொரு நபரை ஆசீர்வதிக்கிறாரோ, அவர்கள் அந்த நன்றி உணர்வோடு கூட அவர்களோடு கூட இருக்கிறார்கள் என்றால் மட்டுமே அவர்கள் நிமித்தம் உள்ள ஆசீர்வாதம் தொடரும். இல்லாவிட்டால் அவர்களை விட்டு கடந்து போகும் பொழுது, யார் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை எடுத்துக்கொண்டு புறப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இனிமேல் ஆபிரகாம் நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதம் இனி லோத்துக்கு கிடையாது என்று தீர்மானித்திருப்பார். அதனால தான் ஆபிரகாமை விட்டு திரும்பி போன லோத்தினுடைய குடும்பம் என்ன மாதிரியான அல்லல் பட்டது. எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வாதங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவனாகிய கர்த்தர் நம் மீது இரக்கம் கொள்ளுகிற தேவன். ஒரு நபர் நிமித்தம் இன்னொரு நபரை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியம்,
நான் உனக்காகவே நான் லோத்தை ஆசீர்வதித்தேன் ஆபிரகாமே. இப்பொழுது லோத்து புறப்பட்டு போய்விட்டான். அவனுக்கு தேவை நீ அல்ல, உன்னோடு கூட இருந்த சொத்து தான் அவனுக்கு தேவை. ஆகவே அதை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, நீ எங்கு போனாலும் நீ போகலாம் என்று சொல்லும் பொழுது அவன் செழிப்பை தெரிந்து கொண்டு போனபடியினால் இனிமேல் உன் நிமித்தம் உள்ள ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்காது என்பதை தேவனாகிய கர்த்தர் செய்து காட்டினார். என கருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஒருவர் நிமித்தம் இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கிறவர் என்று நமக்கு அறிந்திருந்தாலும், எப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நபரை, யார் மூலம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோமோ அவர்களை மறந்துவிட்டு, அவர்களை புறக்கணித்து விட்டு நாம் புறப்பட்டு போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம் நிமித்தம் உள்ள ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நிறுத்தி விடுவார். இளைய குமாரன், வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், இளைய குமாரன் தகப்பனோடு கூட இருந்த பொழுது ஆசீர்வாதம், தகப்பனை விட்டுவிட்டு தகப்பனிடமிருந்து பெற்ற சொத்துதான் முக்கியம் என்று எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான். இப்பொழுது தகப்பன் நிமித்தம் அவனை ஆசீர்வதித்த தேவன் அதை தடை செய்தார். எனக்கு அருமையானவர்கள், அதன் பின்பதாக அவன் வாழ்க்கையை பார்த்தீர்களா? இப்பொழுது தான் அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. வாசிக்க கேட்போம். லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். என கருமையானவர்களே, அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் எதெல்லாம் சிந்திச்சு பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்க அப்பாவோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குறைவும் இல்லையே. இப்பதான் யோசித்து பார்க்குறான், ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடியது எல்லாவற்றையும் நம்ம இழந்து போனதுக்கு காரணம் நம் தகப்பனை விட்டு பிரிந்து போன படியினால தான். ஆகவே என் தகப்பனிடத்தில் நான் திரும்பி போவேன். எனக்கு அருமையானவர்களே, தகப்பனிடத்தில் திரும்பி போவேன் என்று புறப்படுகின்றான். மறுபடி இப்பொழுது தகப்பன் நிமித்தம் ஆசீர்வாதம் வருது பாருங்க. எனக்கு அருமையானவர்கள், அதை வாசித்து பாருங்கள். லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15:22 வாசிக்கலாம். அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். எங்கள் அப்பாவோடு இருந்த பொழுது எனக்கு ஆசீர்வாதம். இப்பொழுது எனக்கு எங்கள் அப்பா வேண்டாம், எங்கள் அப்பாவுடைய சொத்து தான் வேண்டும் என்று நினைத்து புறப்படுகிறவர்கள். ஒன்று சொல்லுகின்றேன், என் தகப்பன் தேவையில்லை, தாய் தேவையில்லை, அவர்கள் சம்பாதித்தது மாத்திரம் எனக்கு தேவை என்கின்ற எண்ணம் வந்ததென்றால் நான் சொல்லுகின்றேன், அது உங்களுடைய அழிவுக்கு நேராக நடத்திவிடும். எனக்கு அருமையானவர்களே, எல்லாவற்றையும் இழந்து போவோம். அதற்கு எடுத்துக்காட்டு இளைய குமாரன் தான். எனக்கு யாரும் தேவையில்லை. எனக்கு அருமையானவர்கள், அவன் அப்படித்தான் நினைத்தான். தகப்பனும் தேவையில்லை, உடன் பிறந்தவனும் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை சொத்து தான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் பார்க்கின்றார், உன் தகப்பனுக்காகத்தான் இவ்வளவு காரியத்தை நான் உனக்கு கொடுத்தேன். உன் தகப்பனை ஆசீர்வதித்ததற்கு காரணமே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், அவன் உனக்கென்று அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காரியத்தை பாருங்கள். இந்த நாளில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகின்றேன். அவர்கள் உங்கள் பெற்றோர் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மருமகன் நிமித்தம் மாமனாரை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நம்ம பார்த்தோமே. யாக்கோபு நிமித்தம் தேவன் லாபானை ஆசீர்வதித்தார் என்று லாபானே தன் வாயினால் அவன் சொன்னானே. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக வேளைகளில் நாமும் இப்படித்தான். ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், ஆண்டவராகிய கர்த்தர் ஒன்று மட்டும், இந்த தகப்பனை ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியினால தான் தகப்பன் நிமித்தம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, அநேக வேளைகளில் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு என் தகப்பனிடம் உள்ள சொத்துக்கள் தான் தேவை என்று நினைக்கிறோம். சொத்துக்களை மாத்திரம் நம்முடைய கண்கள் பார்க்கும் என்றால்
அந்த சொத்துக்கள் எப்படி வந்தது, அதை சம்பாதிக்க தாயும் தகப்பனும் எவ்வளோ பாடுபட்டிருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அதை பார்க்கின்றார். அந்த நேரத்தில் அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு போன பின்பதாக எல்லாவற்றையும் இழந்து போனான். இப்பொழுது அவன் நினைச்சிருப்பான், எனக்கு திறமை இருக்கு, நான் சம்பாதிச்சிருவேன், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு உடன் பிறந்தவர் யாரும் தேவையில்லை என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர், உன் தகப்பன் நிமித்தமே உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டேன், இப்பொழுது நீ யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டாயோ அவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ வந்தபடியினால் நான் இனிமேல் உன் தகப்பன் நிமித்தம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நான் நிறுத்தட்டும் என்று சொல்லி நிறுத்தினதின் நிமித்தம்தான் இந்த காரியம் நடந்தது. ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார் என்றால் இளைய மகனுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்காது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்கள். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகின்றேன், ஒருவேளை நீங்கள் திருமணமாகி இருந்தாலும் நான் சொல்லுகின்றேன், எனக்கு என்னுடைய பெற்றோருடைய சொத்து தான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், என் தாயும் தகப்பனும் எனக்கு தேவையில்லை, சொத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நீங்கள் புறப்பட்டு போகும்படிக்கு தீர்மானம் எடுத்தீர்கள் என்றால் இளைய குமாரனுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் ஏற்படும். எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய நிலைமைக்குள்ளாக வந்து விடுவோம். இப்பொழுது இளையவன் புத்தி தெளிந்த போது என்கின்ற வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. எங்கள் அப்பா கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைவு இருக்கின்றது. கவனித்துக் கொள்ளுங்கள், அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். லூக்கா 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, என் தகப்பனாருடைய வேலைக்காரர் கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியாய் சாப்பாடு இருக்கின்றது, எல்லாம் நிறைவாய் இருக்கின்றது. ஏன்? அவர்கள் என் தகப்பனோடு கூட இருக்கிறார். என் தகப்பன், எனக்கு அருமையானவர்களே, என் தகப்பன் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நான் சொத்தைத்தான் முக்கியமாக நினைத்து கொண்டு என் தகப்பனை விட்டு வந்துவிட்டேன். இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய இந்த குறைவு நிறைவாக வேண்டும் என்றால், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நான் என் தகப்பனிடத்தில் போய் சேர்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவன் போய் சேர்ந்து கொள்ளுகின்றான். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தினரை விட்டு நீங்கள் சொத்துதான் முக்கியம் என்று எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்திருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகின்றேன், யார் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களோ, உன் தகப்பன் தாயின் நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், அவர்களிடத்தில் நீ செல், அங்கு போனால் தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் தாய் தகப்பனோடு கூட சமாதானமாகிக்கொள், உன் கூட பிறந்தவர்களோடு கூட நீ போய் சமாதானமாகிக்கொள். அப்படி சமாதானமானாய் என்றால் மட்டுமே நான் அவர்கள் நிமித்தமே ஆசீர்வதிப்பேன். காரணம், நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளையை நீ அற்பமாக பார்த்தாய், என்னுடைய பிள்ளையை நீ தூக்கி தூரே வீசி விட்டு வந்தாய். அவன் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, ஆனால் அவன் நன்மை செய்த அவனுக்கு நீ கெடுதல் செய்தாய் அல்லவா? நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? போய் உனக்கு நன்மை செய்த உன் தகப்பனோடு கூட போய் இணைந்து கொள் என்பதை அவன் உள்ளத்தில் உணர்ந்து தகப்பனிடத்தில் போகின்றான். இப்பொழுது தகப்பன் நிமித்தம் ஆசீர்வாதம் வருகின்றது. பாருங்கள், கால்களுக்கு பாதரட்சை, உடுத்துவதற்கு உடை, கைகளிலே மோதிரம் போடும்படிக்கு தகப்பனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் இப்பொழுது தொடர்ந்து வர தொடங்குகின்றது. அவன் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பான், இனி என் தகப்பனை விட்டு நான் போக மாட்டேன், இனி என் குடும்பத்தாரை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள்? ஆண்டவராகிய கர்த்தரை பார்க்கின்றீர்களா? கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவர்களை நீங்க பார்க்கின்றீங்களா? அவர்களோடு கூட இருப்பதை நீங்கள் பாக்கியமாக நினைக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார் என்றே நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில், நான் வேதத்தை பார்த்த நேரத்தில், எப்படி இந்த மாமன்காரனாகிய லாபான் தன் மருமகனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டறிந்து கொண்டவன் கூடவே தானே வைத்திருக்கணும், அவனை கூடவே தானே வைத்திருந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது அவன் செய்கின்ற காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் தெரியுமா? அதுல ஒரு மருமகன் நிமித்தம் மாமனார் ஆசீர்வதிக்கப்படுகிறதை வேதம் சொல்லுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆதியாகமம் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 30:27 வாசியுங்கள். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று
குறிப்பினால் அறிந்தேன். உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். எனக்கு அருமையானவர்களே, மருமகன் கூட இருக்கிறான், மாமனுக்கு தெரிகின்றது. அவன் வந்த பின்பதாக நமக்கு இருந்த கொஞ்சம் வசதிதான். இப்பொழுது அவன் வந்ததின் நிமித்தம் ஆஸ்தி பெருகத் தொடங்கி இருந்தது. அவன் மருமகனை பார்க்கவில்லை, ஆஸ்தியை பார்த்தான். அதனால தான் அவன் மருமகனை சம்பளத்தை 10 முறை மாற்றினான். எனக்கு அருமையானவர்களை, சம்பளத்தை குறைத்தான், அவனை மிகவும் நெருக்கினான். ஏன்? எனக்கு அருமையானவர்களே, யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோமோ அவர்களை அற்பமாக நினைப்பதும், அவர்களை தள்ளிவிடுவதும், அவர்களை புறக்கணிக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நான் உன் நிமித்தமே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் அவர்களோ உன்னை அற்பமாக எண்ணுவதும், உன்னை புறக்கணிப்பதும், உன்னை தூக்கி தூரை வீசுவதுமாக இருக்கிறார்கள். நான் இதை அனுமதிக்க முடியாது என்று சொல்கின்ற தேவன் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். யாக்கோபினிடத்தில் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பகுதி, ஆதியாகமம் 31:12, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். உன்னை அவன் கொடுமைப்படுத்துறான் தானே, இனிமேல் இங்கு இருக்காத, இங்கிருந்து புறப்படு என்று கட்டளை கொடுக்கின்றார். ஆதியாகமம் 31:3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். எனக்கு அருமையானவர்களை, திரும்பி போ என்று ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது நீ புறப்படு. இப்பொழுது இவன் புறப்பட்டு வரக்கூடியது நமக்கு தெரியும். மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். அதன் பின்பதாக லாபான் தொடர்ந்து வந்ததும், லாபான் ஆண்டவர் சொப்பனத்தில் எச்சரித்து திருப்பி அனுப்பிவிட்டதும் நமக்கு தெரியும். இப்பொழுது லாபான் அதன் பின்பதாக கண்டிருப்பான், எனக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் இப்பொழுது என்ன குறையத் தொடங்குகின்றது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறையத் தொடங்குகின்றது, என்னிடத்தில் இருக்கக்கூடியதை எல்லாம் நான் ஏன் இழக்கின்றேன். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்திருக்கும், என் மாமன் நிமித்தம் ஆண்டவராய் என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் குறிப்பினால் அறிந்திருந்தேன். ஆனால் அந்த காரியத்தை நினைத்தும் நான் யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டேனோ அவர்களை நான் துச்சமாக எண்ணினேன், அவர்களை நெருக்கினேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவனை அனுப்பிவிட்டு விட்டார். இனிமேல் என்னுடைய வாழ்வில் நான் நேரடியாக ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டால் தான் ஆசீர்வதிப்பார். அதன் பின்பதாக யாக்கோபின் நிமித்தம் லாபானுக்கு வந்த ஆசீர்வாதம் இனி இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் அதே நேரத்தில் யார் நிமித்தம் ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சுதந்திரித்து கொண்டு, யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டோமோ அவர்களை துச்சமாக எண்ணினார். தேவனாகிய கர்த்தர் அந்த காரியம் அவருடைய பார்வையில் உகந்ததல்ல. அதோடு ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நிறுத்திவிடுகின்றார். இது அநேகருக்கு தெரியாது. வேதத்தில் நீங்கள் சம்பவத்தை பார்த்தீர்கள் என்றால் எல்லா இடத்திலும் அப்படித்தான் நடந்திருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, நான் முதலாவது ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்ட அவனுடைய சகோதரன் மகனாகிய லோத்தை உங்கள் மத்தியில் வைத்தேன். ஆபிரகாமோடு இருந்த பொழுது ஆசீர்வாதம், அவனை விட்டு பிரிந்து போன பின்பதாக ஆபிரகாம் நிமித்தம் உள்ள ஆசீர்வாதம் நின்று போனது. எனக்கு அருமையானவர்களே, இன்னொரு சம்பவம், ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்ட இன்னொரு நபரை குறித்து வேதம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 16வது அதிகாரம், ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் சாராள் தம்பதியின் நிமித்தம் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் லோத்து. இப்பொழுது இரண்டாவது, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை பாருங்கள். ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளை இல்லை.
அதே போல ஆகாருடைய கர்ப்பத்தையும் ஆண்டவர் அடைத்திருக்க முடியும், ஆனால் செய்யவில்லை. காரணம், ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு வாக்கு பண்ணினார், நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொன்னதினால ஆண்டவர் ஆகிய கர்த்தர் இப்பொழுது ஆகார் கர்ப்பம் தெரிக்க உதவி செய்தார். என கருமையானவர்களே, சாதாரண ஒரு அடிமை பெண்ணாக இருந்தவளை இப்பொழுது அவள் அழைத்து தன் புருஷனுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கக்கூடிய அந்தது பொதுவாக யாரும் செய்வது கிடையாது. ஆனால் சாதாரணமாக இருந்தவளை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தாள். இப்பொழுது அவள் வந்த பின்பதாக என கருமையானவர்களே, இவர்கள் நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தாள். ஆனால் சாரா ஆபிரகாம் நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்த அவள் ஆபிரகாமையும் நினைக்கவில்லை, சாராளையும் நினைக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அவள் செய்த காரியம் என்ன? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை மறுபடி வாசியுங்கள். அவள் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். எனக்கு அருமையானவர்களே, நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இப்பொழுது அவளுக்கு வந்த ஆசீர்வாதமே இவர்கள் நிமித்தம் தான் ஆசீர்வாதம் வந்தது, அது தெரியல. அநேகர் நீங்கள் கர்ப்பவதி ஆவதே தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்கிறது நிமித்தம். ஆண்டவராகிய கர்த்தர் சில வேளைகளில் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு காரணம், நீங்கள் கர்ப்பவதி ஆவதற்கு காரணமே மற்றவர்கள் மீது கொண்ட அன்பினால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்யலாம். அப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் ஆகாருக்கு செய்திருந்தார். அந்த வேளையில் ஆகார் அவர்களை அற்பமாக எண்ணினாள். எனக்கு அருமையானவர்களே, அற்பமாக எண்ணின நேரத்தில் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் இது எப்படி இருந்திருக்கும்? நமக்கு தெரியும். அதன் பின்பதாக சாராள் அவளை கடினமாக நடத்தினபடியினால் வீட்டை விட்டு வெளியேறுகின்றாள். ஆண்டவர் சொல்கின்றார், நீ ஆபிரகாம் சாராளோடு இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம், ஆகவே நீ திரும்பி போ. நீ வாட்டுக்கு இப்பொழுது புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறாயே, அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போவாய். புருஷன் சில வேளைகளில் எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் மேல கோபம் இல்லை அவளுக்கு. ஆபிரகாம் மனைவியாகிய சாராள் தன்னை அவள் கடினமாக நடத்தினாள் என்று புறப்பட்டு போய்விட்டாள். எனக்கு அருமையானவர்களே, அவ ஆசீர்வாதமே ஆபிரகாம் சாராள் நிமித்தம் தான் என்பதை மறந்து போய் புறப்பட்டு போகின்றார். இப்பொழுது ஆண்டவர் அவளை தடுத்து நிறுத்தி வீட்டுக்கு அனுப்புகின்றார், நீ திரும்பி போ என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது அவள் திரும்பி அந்த இடத்துக்கு வரக்கூடியதை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவள் திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்தில் அதன் பின்பதாக வந்து வீட்டில் இருக்கக்கூடியவள் இதன் பின்பதாகவாது ஒழுங்கா இருந்திருக்கணும் தானே. அவர் என்ன செய்கின்றாள் பாருங்கள். இப்பொழுது அவள் தனக்கு பெற்ற இஸ்மவேல் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்தும் பாராதவள் போல இருந்திருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:9. பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. எனக்கு அருமையானவர்களே, பிள்ளை பரியாசம் பண்ணுகிறத அவ தடுத்திருக்க முடியுமா முடியாதா? தான் பெற்றெடுத்த பிள்ளை, உங்க பிள்ளை பரியாசம் பண்றத தாயாகிய தகப்பனாகிய நீங்க பார்க்குறீங்க. அந்த காரியத்தை நீங்கள் எனக்கு அருமையானவர்களை அனுமதிக்கிறீர்கள் என்றால், அந்த காரியத்தை கண்டும் காணாதவர்கள் போல இருப்பீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு மற்றவங்களை பரியாசம் பண்ணக்கூடிய காரியத்தை கற்றுக் கொடுக்காதிருங்கள். அப்படி அவர்கள் மற்றவங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்றால், ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்றால் பரியாசம் செய்வது தான். மற்றவர்களை கேலியாக பேசுவது அவருக்கு பிடிக்காது. நீ ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்றாய், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய், அந்நிய பாஷையில் பேசுகிறாய், நல்லது தான். ஆனாலும் ஏன் உனக்கு அந்த கேலியான பேச்சு? மற்றவர்களை கேலியாக பேசக்கூடியவர்களுடைய நிலைமை என்னாகும் என்பதை சற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் ஆகாரை முதல்ல வீட்டை விட்டு போனவளை திரும்பி வீட்டிலே அனுப்பியிருக்கிற நேரத்தில் அவர்களோடு கூட இரு என்று சொன்னவர், இப்பொழுதும் அந்த இடத்துல அவள் அவர்களை அற்பமாக பார்க்கிறதும், அவளுடைய பிள்ளை மற்றவர்களை அற்பமாக பார்க்கக்கூடிய நேரத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கண்டார். ஆண்டவர் சொன்னார், அனுப்பிவிட்டு விடு. எப்படி யாக்கோபை லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு போ என்று சொன்னாரோ அதே போல இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், உன் நிமித்தம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டேன். ஆனால் ஆகாரும் சரி, அவள் பெற்றெடுத்த இஸ்மவேலும் சரி, இப்பொழுது அந்த காரியத்தில் உங்களை அற்பமாக நினைத்தபடியினால்
உங்கள் நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் உங்களை அற்பமாக பார்ப்பதும் உங்களை பரியாசம் பண்ணுவதையும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற தேவன் என்ன செய்தார்? சாராள் சொல்லுகிறபடி நீ செய், ஆபிரகாமே அவள் சொல்லுகிறபடி நீ செய். அநேகர் நினைக்கலாம், ஏன் தேவனாகிய கர்த்தர் சாராளுடைய வார்த்தையை கேட்டு அனுப்பிவிட சொன்னார் என்றால் ஒரே ஒரு காரணம்தான், நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்வதும் நன்மை செய்தவர்களுக்கு அவர்களுக்கு கெடுதல் செய்வதும் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. எனக்கு அருமையானவர்கள், ஆண்டவர் சொன்னால் சாராள் உனக்கு சொல்லுகிறபடியே நீ அவளை அனுப்பிவிட்டு விடு என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். எனக்கு அருமையானவர்களே, சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் என்றால் நீ அனுப்பிவிட்டு விடு. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நாளிலிருந்து ஆபிரகாம் சாராள் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நிறுத்திவிட்டார். ஆபிரகாமுக்காக தேவனாகிய கர்த்தர் அதன் பின்பதாக அவன் மகனுக்கு இறங்கினார். எனக்கு அருமையானவர்கள், ஆனால் இவர்கள் நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் இந்த இடத்தோடு கூட நின்று போனது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் ஒரு காரியத்தை நம்மோடு கூட பேசுகின்றார். நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டபடியினால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சாராள் அற்பமாக எண்ணப்பட்டாள். அவள் அற்பமாக எண்ணினதே ஆகார் தான். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு இருக்குதுன்ன உடனே இல்லாதவங்களை அற்பமாக பார்க்குறீங்களா? உங்களுக்கு நிறைவாக இருக்குன்ன உடனே மற்றவங்களை நீங்கள் அற்பமாக பார்க்குறீங்களா? எனக்கு அருமையானவர்களை, நான் ஊழியர்களிலே சிலரை கண்டிருக்கின்றேன். வசதியாக இருக்கக்கூடியவர்கள், வசதி குறைந்த ஊழியக்காரர்களை அவர்கள் பார்வையே அற்பமாக பார்க்கும். அந்த காரியம் தேவனாகிய கர்த்தருக்கு உகந்ததாக இருக்காது. எனக்கு அருமையானவர்களை, சில வேளைகள் தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரரை ஏன் ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அவன் விசுவாசிகளின் நிமித்தம் கூட ஊழியக்காரனுக்கு ஆசீர் வரலாம். ஆனால் ஊழியக்காரன் என்ன நினைத்துக் கொள்கின்றான்? அநேக வேளைகள் என் நிமித்தம் தான் விசுவாசிகளே உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி சொல்லிக் கொள்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சில வேளைகளில் நாம் யாரை அற்பமாக பார்க்கின்றோமோ அவர்கள் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருப்பார் என்றால், ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், அவர்கள் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நேரத்தில் அவர்களை விட்டு விலகிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இளையகுமாரன் எப்படி தகப்பனாரை தூரே வீசிவிட்டு புறப்பட்டு போனோனோ அதே போல செய்து விடாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்கள் நிமித்தமே உங்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டிருப்பார். சில வேளைகளில் மருமக்கமாள் மாமனார் மாமியாரோடு குடும்பத்தோடு கூட இருப்பதை தேவனாகிய கர்த்தர் விரும்புவார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் ஆபிரகாம் தனி குடித்தனம் செல்லவில்லை. ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தர் சொன்ன பின்பதாகவே தனி குடித்தனம் போனான். நான் அதை குறித்து ஆழமாக நான் செல்ல விரும்பவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ அற்பமாக எண்ணப்பட்டபடியினால் நான் உன் நிமித்தம் உன் குடும்பத்தினரை ஆசீர்வதிக்க நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். அவர்கள் உன்னோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கும். உன்னை விட்டுவிட்டு உன்னை பெற்ற ஆசீர்வாதத்தை மாத்திரம், உன் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதித்ததை மாத்திரம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போவார்கள் என்றார். நீ அவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கின்றார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். காரணம், நீங்கள் அற்பமாக உங்களை மனுஷர் எண்ணினபடியினா நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்கள் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் மகிழும். எனக்கு அருமையானவர்களே, இப்போ இளையகுமாரன் தகப்பனிடத்தில் திரும்புகின்றான். என் தகப்பன் நிமித்தமே எனக்கு ஆசீர்வாதம் என்பதை தெரிந்து கொண்டவன் வருகின்றான். இப்பொழுது அவன் அந்த ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்தில் இருந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று இருக்கிற நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடிகின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் சொல்லக்கூடிய காரியம், எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள்.
எப்படி ரூத் என் மாமியை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவளை விடாமல் பற்றி கொண்டாளோ, அவள் அறிந்திருந்தாள் என் மாமி நிச்சயம் என் மாமியின் நிமித்தம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற காரியத்தை அறிந்திருந்தபடியினால் அற்பமாக எண்ணப்பட்ட நகோமியோடு கூட இருந்தாள். அவள் நிமித்தமா அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்பொழுது வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் ரூத் போவாசை விவாகம் பண்ணி, ஒரு பெரிய பணக்காரனை விவாகம் பண்ணி அவர்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற அந்த நேரத்தில் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி ரூத்துக்கு வந்தது? ரூத்தோடு எனக்கு அருமையானவர்கள், இந்த ரூத் நகோமியோடு கூட அன்றைக்கு இருப்பேன் என்று தீர்மானம் எடுத்தாளே, அது நிமித்தமே இந்த ஆசீர்வாதம் வந்தது. நான் ஒன்று சொல்லுகின்றேன், ஒருவேளை நீங்கள் யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களை மறந்துவிட்டு அவர்களை விட்டு விலகிவிட்டு இப்பொழுது நீங்கள் வந்து நின்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சினாலும் சரி, ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் அவர்களோடு சேர்ந்து கொள், அவர்கள் நிமித்தமே உனக்கு ஆசீர்வாதம் என்று எழுதி வைத்திருக்கிறேன். ஆகவே நீ போய் சமாதானமாகிக்கொள், அவர்களோடு கூட நீ சமாதானம் ஆனால் தான் உனக்கு ஆசீர்வாதம். இளைய குமாரன் தகப்பனோடு சமாதானமானான், தகப்பனோடு கூட போய் சேர்ந்து கொண்டான். அவனை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டா. எனக்கு அருமையானவர்களை, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் நிமித்தம், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு இருக்கக்கூடியவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினரோடும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். கண்களை மூடி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 2022 ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், இந்த வசனத்தில் எல்லாம் மையமாக இருக்கக்கூடிய காரியம், ஆண்டவராகிய கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களோடு கூட போய் நீங்கள் சமாதானமாகிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், நீ போய் அவர்களோடு சமாதானமாகிக் கொள், நீ பிரிந்திருந்து என்ன காரியத்தை நீ சாதித்து விடுவாய். எனக்கு அருமையானவர்களே, நீ பிரிந்து போனது நிமித்தம் எதை சாதித்து விடுவாய்? ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ பிரிந்து போனது நிமித்தம் எதை சாதித்து விடுவாய்? ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனான், தகப்பனை விட்டு இளைய குமாரன் பிரிந்து போனான். எனக்கு அருமையானவர்களே, எதை சாதிக்க முடிந்தது? ஆனால் அதே நேரத்தில் ரூத் தன் மாமியோடு கூட இணைந்து கொண்ட பொழுது நகோமின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட தேவன் அவளை எல்லாவற்றிலும் செழிப்பாக்கினார். காரணம், நான் இவளை விட்டு விலக மாட்டேன், நான் என்றென்றும் நம் சமாதானமாகவே நான் இருப்பேன், என்றென்றும் எனக்கு இவங்களுடைய உறவு தேவை, எனக்கு அருமையானவர்கள் எனக்கு இவங்களுடைய உறவு தேவையில்லை என்று, எனக்கு ஆண்டவருடைய உறவு போதும், எனக்கு மனுஷனுடைய உறவு தேவையில்லை என்று நீ சொல்லுவாய் என்றால் நீ ஏமாந்து போவாய். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், என்னை நேசிக்கிறது மாதிரி ஆண்டவர் சொன்னார், என்னை நேசிக்கிறது மாதிரியே நீ மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், போய் சமாதானமாகிக்கொள், போய் நீ யாரை பிரிந்து வந்தாயோ அவர்களோடு கூட போய் இணைந்து கொள், அப்பொழுது தான் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்போடு கூட வந்து சமாதானமான பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த அந்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்கின்ற அந்த வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவரே, அதன் நிமித்தம் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட தேவனாகிய கர்த்தர் நீர் அருள் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டுக்குள்ளாக தேவனாகிய கர்த்தருடைய பலத்தோடு கூட நடந்து செல்வார்களாக, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்வார்களாக. தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை ஒவ்வொரு குடும்பத்தினருடைய வாழ்விலும் நீர் செய்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.